ஹாய் தூத்துக்குடி மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்க கிளியோபேட்ரா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு எங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தமிழக முதல்வருமான மாண்புமிகு திருச்சி ஜோசப் விஜய் அவர்களோட வெற்றி கொண்டாட்டம் தான் கிளியோபேட்ரா மல்டிப்ளெக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பயங்கரமான வைப்ரேஷன்ல இளைஞர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, தளபதியை போற்றிட்டு இருக்காங்க. தளபதின்னு சொன்னாலே இங்க தமிழ்நாடே அதிர்ற மாதிரி உள்ள தேட்டரே அதிருது, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ல கிளியோபேட்ரா மல்டிப்ளெக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. போறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வெளியிலே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட கொடி எடுத்துட்டு வந்து விழாவை இன்னுமே மெருகூட்டினாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர விஜய் சாரை வைப் பண்ண அங்க வந்திருந்தாங்க. ஸ்கிரீன்ல நம்ம விஜய் சார் ஃபேஸ் தெரிஞ்ச உடனே இளைஞர்கள் அங்க உட்கார்ல எல்லாமே நின்றுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தளபதி விஜய் பார்த்த உடனே அங்க இளைஞர்கள் கொண்டாட்டம் தாங்கல, விசில் சத்தம் ஃபுல்லாவே பறந்துட்டு இருந்துச்சு. அவரோட பாடல்களுக்கு அங்கே யாராலையுமே உட்கார முடியல, எழுந்திரிச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சவுண்டு, விசில் சவுண்டு தாங்க ஃபுல்லாமே பறந்துச்சு. இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லாக டிவிக்குன்னு கத்திட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் சார் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், அவர் எப்படி அரசியலில் நுழைஞ்சாரு, அவர் என்னென்ன படங்கள் பண்ணார், மக்களுக்கு என்னென்ன சேவை செஞ்சார் முதற்கொண்டு எல்லா ஹிஸ்ட்ரியுமே அங்கே போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே சத்தம், விசில் சத்தம் தாங்க இருந்தது. சூப்பரான ஒரு ஷோ நாங்க பார்த்துட்டு வந்தோம். விசில் சும்மா பறக்குது உள்ள கிளியோபேட்ரா மல்டிப்ளெக்ஸ்க்கு. ரொம்ப உங்க கமெண்ட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நீங்க நம்ம விஜய் சாரை வைப் பண்ண ரெடியாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.